எல்லாருக்கும் அது நல்லது செய்யணும். அது மாதிரி என்ன மாதிரி ஏழைங்களுக்கெல்லாம் ஒரு நல்லது பண்ணணும். பிள்ளைங்க விட்டுட்டு கேட்குற கேள்வியே தப்பு. எலெக்ஷனுக்காக பண்ணியிருக்காரு அப்படின்லாம் சொல்ல முடியாதுல்ல. மக்கள் பணி ஆற்றம்னா அவர் வந்திருக்காரு, அதை எலெக்ஷனுக்காக பண்ணுறாங்க. எதுவுமே தெரியாமல் எப்படிப்பா போய் ஒரு பையனை கூட்டின்னு போய் அடிக்க முடியும்? தீரி விசாரணைங்களா எல்லாரும் கைப்படையில் அவங்க இடத்துலாம் கைப்படை இருக்குல்ல. எப்படி பார்க்குறோம் இவங்க எல்லாம் நம்ம மக்களுக்காக அவர் செய்கிறாரு. அவருக்கு தனிப்பட்ட விஷயத்தில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்லாம் பண்ணலை. ஹாய்மா. உங்க பேரு? சிவன்ராஜ். என்னோட பேர் ஜன்னத். சசிகலா. கீதாமா. இப்ப விஜய் அஜித்தோட லாக்அப் டெத்துக்காக போராட்டம் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த போராட்டம் தேவையா? ஆமாம், அவர் அஜித்துக்காக மட்டும் பண்ணலை, இந்த வருஷத்தில் நடந்த எல்லாத்துக்காகவும் பண்ணியிருக்காரு, இந்த ஆட்சியில் நடந்த எல்லாத்துக்காகவும் பண்ணியிருக்காரு. அஜித்துக்காக மட்டும் பண்ணலை. சட்டமன்றத்திலே பார்த்தீங்க அப்படின்னா ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு இருக்குது. எதிர்கட்சி இருக்கிறதுனால தான் ஆளுங்கட்சி கரெக்டாக செயல்படுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க பண்ணுற தப்பை சுட்டி காட்டுறதுக்கு உடச்சு தேவைப்படுது. அதை நான் நார்மலாக சொன்னால் அது மாதவன் கூட படத்தில் சொல்லுவார், சைலண்டுங்கிற வார்த்தையை கூட சத்தமாக தான் சொல்லணும். அந்த மாதிரி கண்டிப்பாக தேவை தான். ஏன்னா அவர் மக்களுக்காக இருக்கார். சரிங்களா? அவர் இப்போது நம்ம ஆட்சிக்காக வராரு அப்படின்றதுக்காக ஒரு போராட்டம் பண்ணலை. ஒரு உயிர் போயிருக்கு, அந்த உயிர் எதனால் போச்சு, ஏன் இப்படி பண்ணுறாங்க, போலீஸ்காரங்க அவங்கள அப்படி அடித்தது தப்பு தானே. தப்புன்றதுனால அவர் போராட்டம் பண்ணுறாரு. நம்மள கூட சேர்ந்து அவர் கூட சேர்ந்து பண்ணலாம் போராட்டம். அதில் எந்த தப்புமே கிடையாது. எதுவுமே தெரியாமல் எப்படிப்பா போய் ஒரு பையனை கூட்டின்னு போய் அடிக்க முடியும்? தீரி விசாரணைங்களா எல்லாரும் கைப்படையில் அவங்க இடத்துலாம் கைப்படை இருக்குல்ல, அந்த கைப்படை வச்சு கண்டுபிடிக்கலாம்ல. எதுவுமே தெரியாது ஒரு தாய்க்கு ஒரு மகன் வருஷமெல்லாம் சோறு போடுவான். அவங்க எதிர்காலமே போய் ஒரு தாய்க்கு ஒரு மகன் இல்லாத அளவுக்கு போயிடுச்சு. இப்போ அவங்களுக்கு யார் சோறு போடுவாங்க? ஒரு பிள்ளை 2 பிள்ளைகள் ஒரு பையன் போயிட்டான். ஒரு பையன் இருந்தால் ஒரு பையன் பார்க்க மாட்டான். அந்த பார்க்குற பையனே போயிட்டான். அடுத்தது யார் பார்ப்பாங்க அவங்கள? நாடே நான் பார்க்குறேன் நீ பார்க்குறேன், எத்தனை வருஷத்துக்கு பார்ப்பீங்க? ஆமாம், தேவைதான். ஒரு உயிர் போயிடுச்சுல, அப்போ என்ன பண்ண? அவர் செய்யறது நல்லா தானே செய்கிறாரு, அது முக்கியம் இல்லை. அவர் தான் ஆட்சியில் வரணும் நாங்களாம் நினைக்கிறோம். ஆனால் அது எப்படியோ தெரில. தேவைதாம்மா. ஒரு உயிர் போச்சு இல்லை, அவனே எனக்கு பிள்ளை தானே. எல்லாருக்கும் அது நல்லது செய்யணும். அது மாதிரி என்ன மாதிரி ஏழைங்களுக்கெல்லாம் ஒரு நல்லது பண்ணணும். பிள்ளைங்க விட்டுட்டு வீட்டுக்காரி இறந்து பிள்ளைங்க இல்லாமல் அனாதையாக இருந்து நாங்கள் வேலை செய்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வயசானவங்களாம் ஒரு உதவி செய்யணும். எனக்கு ஒரு பிள்ளை சரியில்லை, அவனுக்கு புத்தி மாறாட்டமாக இருக்குது. இப்போ அந்த மருமகளை கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், அவளுக்காக தான் நான் போராடுறேன். அது மாதிரி என்ன மாதிரி எத்தனை தாய்மார்கள் இருக்காங்க. என்னெல்லாம் பிள்ளைங்க கை விட்டதுங்களா, எனக்கெல்லாம் 5 பசங்க என்னை கை விட்டாங்க. இப்போ நானே கை வச்சு நானே சாப்பிட்றேன். நான் ஒரு நாள் படுத்துட்டேன், எனக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்க? அது மாதிரி ஏழைங்களுக்கெல்லாம் அவர் தான் உதவி செய்யணும். இப்போ நான் வீடு இல்லை, வாடகை வீட்டில் தான் இருக்கேன். போனால் தான் சாப்பாடு, இல்லைன்னா இல்லை. மருமகளை காப்பாற்றுறேன், பேரனை காப்பாற்றுறேன், குடிகார பையனை வச்சுன்னு கஷ்டப்படுறேன். அஜித்தோட டெத்துக்கு மட்டும் இல்லாம கடந்த 4 வருஷத்துல 24 லாக்அப் டெத் ஆனவங்களோட குடும்பத்தையும் கூட்டிட்டு அவங்களுக்காக பேசியிருக்காரு போராட்டத்துல. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னா அப்போ அந்த மற்றவங்களோட மன வலி எப்படி இருக்கும்? இப்போ நீங்களே சொன்னீங்க எலெக்ஷனுக்காக தான் பண்ணுறாரா அப்படின்ட்டு. அப்படி எலெக்ஷனுக்காக பண்ணுறாரு அப்படின்னா அந்த அஜித் குமாரை மட்டும் வச்சு பேசலாம். அந்த 24 பேரோட மரணத்தை வச்சு இது அவர் கண்டுக்காமல் போயிருக்கலாம். ஏன் பண்ணுறாருன்னா அவங்களோட மன வலியும் அவர் புரிஞ்சிருக்காருல்ல, மக்களோட மக்களாக இருக்காருன்னு தான் சொல்லணும். அவர் எல்லாம் சொல்லுவாங்க பனையூரில் இருக்காரு அப்படி அப்படின்ட்டு. பட் பனையூரில் இருந்துக்கிட்டனாலும் எல்லாம் பண்ண தான் செய்கிறாரு. அவர் களத்தில் இறங்கினா எவ்வளோ பேர் கூடுவாங்க, என்ன பண்ணுவாங்கன்னு எல்லாமே தெரியும். அது எதுவும் பிளாக் மார்க் வந்துடக்கூடாது கட்சி மேலே அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் அவர் ஸ்மூத்தாக மூவ் பண்ணுறாரு தவிர மிச்சப்படி அவர் பயந்துக்கிட்டோ இது பண்ணிக்கிட்டோ இல்லை. பேர் சொல்லணுங்க அதுவும் சொன்னார். இப்போ களத்துக்கு இப்போ போராட்டம் பண்ணுறதுக்கு கூட இந்த டைமெல்லாம் முடிக்கணும் அப்படின்ட்டு ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்து தான் பண்ணியிருக்காங்க. எப்படி பார்க்குறோம் இவங்க எல்லாம் நம்ம மக்களுக்காக அவர் செய்கிறாரு. அவருக்கு தனிப்பட்ட விஷயத்தில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்லாம் பண்ணலை. ஒரு உயிர் போகுது, அந்த உயிரை எதனால் இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சு அது இது பண்ணுறதுக்காக தான் அவர் போய் பார்க்குறாரு. அவங்களுக்காக யாருமே போய் பார்க்கல. நீங்கள் பார்த்தீங்களா, அவர் டெத்தாகி அந்த வீட்டுக்கு போயிட்டு இவர் போய் தான் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு வந்திருக்காரு. இவருக்கு என்ன வேணுமோ அது செய்கிறேன்னா சொல்லிட்டு வந்திருக்காரு. ஆனால் இதுவே டிஎம்கே ஆட்சியில் இருந்து அவங்க என்ன பண்ணாங்க? எதுவுமே பண்ணலை. இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு ஏதோ காட்டில் ஒரு இடத்த கொடுத்துருக்காங்க, அவருக்கு வேலை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எங்கேயோ ஒரு இடத்த கொடுத்துருக்காங்க. அவருக்கு எதுவுமே சரியாக பண்ணலைல்ல.
இவர் அட்லீஸ்ட் போய் பார்த்துருக்காரு. அதுக்கான எல்லா போராட்டையும் எல்லாரும் சேர்ந்து பண்ணணும், இவங்களுக்கு எல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு பார்க்குறாருல. மக்கள் நமக்காக பார்க்குறாருல்ல. நான் சொல்கிறேன், இன்றைக்கி அவனுக்கு வந்து பாதிப்பு நாளைக்கு எல்லாத்துக்கும் வரும். ஏன்னா நாங்களும் ஒரு வீட்டு வேலைக்கு போகிறோங்க, வீட்டு வேலை தான் செய்கிறோங்க. நான் வீட்டு வேலை செய்யும்போது ஏதாச்சும் வீட்டுக்கு ஓனர் என்ன பண்ணாங்க, கை தவறி ஏதாவது ஒரு பொருள் விட்டுடுவாங்க. விட்டுட்ட பிறகு யாராவது எடுத்துகிட்டு போனால் கூட இந்த வீட்டில் இவங்க தான் வேலை வந்து செஞ்சாங்க, இவங்க தான் வந்து எடுத்துகிட்டு போனாங்கன்ற ஒரு பழி உணர்வாலாம் வெளியே வர முடியாது. எதுவுமே தெரியாத அடித்து கொண்டுட்டாங்க. அவங்களுக்கு வந்து சரியான தீர்வு கிடைக்கணும். அவன் செத்தத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும்பா. அவனும் நம்மள மாதிரி உயிர் உள்ள ஜீவன் தான். ஸ்டாலினை பதவி விலகணும்னு சொல்லியிருக்காரு, இதை எப்படி பார்க்குறீங்க? பதவி விலகணும்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா அவர் சாரி கேட்டார். சாரி கேட்கறது மட்டும் அது தீர்வு இல்லை, நீங்கள் அது பதவி விலகணும், அஜித்குமாரோட மரணத்துக்காக நீங்கள் பதவி விலகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது யூஸ்வலாக எல்லோரும் சொல்கிறது தான், கட்சிக்காரங்க எல்லாம் சொல்கிறது தான். இப்போ ஒரு முழு நேர கட்சி பணி ஆற்ற போகிறார், மக்கள் பணி ஆற்ற போகிறாரு. அதனால் வந்துட்டு அவர் சொல்லியிருக்காரு. அதனால் தப்பு ஒன்றும் இல்லை. அவரும் இப்போ நல்லது பண்ணுறேன்னு அவரும் செய்கிறாரு எங்களுக்கு. அது அவரோட விருப்பமோ சொந்த விருப்பம் இல்லை. ஏன்னா அவர் பிள்ளைய வர வைக்கலாம், அவங்க முன்னோர்களை வர வைக்கலாம், இல்லை அவரோடைய அவர் பிள்ளையோ ஆட்சியில் உட்கார வைக்கலாம். அது நம்ம தனிப்பட்ட முறை, அது நம்ம பேசக்கூடாது. நம்ம கையில் ஒன்றும் இல்லைப்பா, எல்லாம் மக்கள் கையில் இது. நம்ம ஒருத்தரே ஒன்றும் தீர்மானம் பண்ண முடியாதுல்ல. விஜய் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் போராட்டம் பண்ணியிருக்காரு. இது 2026 எலெக்ஷனுக்காக இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை உங்களுக்கு எப்படி தோணுது? கேட்குற கேள்வியே தப்பு. எலெக்ஷனுக்காக பண்ணியிருக்காரு அப்படின்லாம் சொல்ல முடியாதுல்ல. மக்கள் பணி ஆற்றம்னா அவர் வந்திருக்காரு. சரி, ஓகே, இவங்க எலெக்ஷனுக்காக பண்ணியிருக்காங்கன்னா இப்போ அஜித்குமார் லாக்அப் டெத்துக்கு கூட இத்தனை வருஷமாக இவங்க ஆட்சியில் நடந்ததுக்கு எதுக்குமே அவர் மன்னிப்பு கேட்கல, எதுவுமே வந்துட்டு அவங்க சாரின்னு ஃபோன் பண்ணி கேட்கல. இப்போ எலெக்ஷன் வருதுங்க போய் தானே வந்துட்டு அவங்க சாரிம்மா நடக்கக்கூடாது, நடந்துருச்சுமா, மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சாரி கேட்குற ரீசன் அது எலெக்ஷனுக்காகன்னு சொல்லலாமா? அது எலெக்ஷனுக்காகன்னு சொல்லியிருந்தா விஜய் பண்ணுறது எலெக்ஷனுக்காகன்னு சொல்லலாம். கண்டிப்பாக கிடையாது. எலெக்ஷனுக்காக அவர் பண்ணுறாருன்னா நிறைய பண்ணியிருக்கலாம். எவ்வளோ டெத்துங்க நடந்திருக்கு, எவ்வளோ சின்ன பசங்க அந்த பாலியல் வன்கொடுமைலாம் நடந்திருக்கு. இதுக்கெல்லாம் எடுத்து அவர் பண்ணணுன்னா பண்ணியிருக்கலாம். கண்டிப்பாக அதுக்காக அவர் பண்ணவே இல்லை. அவர் மக்களுக்காக மட்டும்தான் பண்ணுறாரு. ஒரு உயிர் போயிருக்கு, அது ஏன் இப்படி போகுதுன்றது அதுக்காக நம்மளுக்கு தெரிய வைக்கணும், அதுக்காக அவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவர் அந்த போராட்டத்தையே பண்ணியிருக்காரு. மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு தான் பார்க்குறாரு. அரசியலுக்கு பற்றியெல்லாம் அவருக்கு அப்புறம் தெரியுதா. அவர் வந்து சினிமா நடிச்சதுலேருந்துமே இப்போ புதுசாக அரசியலுக்கு வந்ததுலேருந்துமே மக்கள் பார்க்க நல்லது செய்யலான்னு வராரு. அவர் வரக்கூடாதுன்னு சிலருங்க தடுக்கிறாங்க. எது நடந்தாலும் அவர் மோதி பார்க்கட்டும். இது மக்களுக்கு அவசரம் பண்ணுறாருன்னு நான் நினைக்கிறேன். மக்களுக்காக பண்ணுறாரு. அவர் சொல்லிட்டாருல்ல, நான் துணிஞ்சு எதையுமே விஜயகாந்த் மாதிரி அவர் தெய்வம் யாருமே இருக்க மாட்டாங்க. இல்லாதப்பட்டவங்கெல்லாம் இன்னும் சாப்பாடு வச்சு போட்டுன்னுக்கிறாருன்னா அவர் தான் காரணங்க. ஆனால் அப்படியேப்பட்ட மனுஷனை மக்கள் வந்து அவர் வந்து முதலமைச்சராக ஆக்கலை. எவ்வளோ இருந்திருந்தாருன்னா எவ்வளோ நல்லதை பண்ணியிருப்பார் அவர். விஜயகாந்துக்கு அடுத்தது அவர் தான் தில்லா பேசுறது. அவர் இது மாதிரி வருது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் வீட்டுக்காரர் இருந்தாலும் அதை தான் சொல்லுவார், நானும் அதே தான் சொல்கிறேன். அவர் வரணும், ஏழைங்களுக்கு மக்களுக்கு நல்லா செய்யணும். அவர் நல்லா பிரபலமாக டிவியில் படத்தில் எப்படி பிரபலமாக ஆகி நல்ல பேர் எடுத்த மாதிரி ஏழைங்களுக்கு வந்து செஞ்சு அவர் நல்ல பேர் எடுக்கணும். என்ன மாதிரி வயசானவங்களுக்கும் நல்லது செய்யணும். இருக்கப்பட்டவங்களும் செய்யக்கூடாது, இல்லாதப்பட்டவங்க தான் அவர் செய்யணும். இந்த 3 நிமிஷம் தான் பேசிட்டு போயிருக்காருன்னு சொல்லி விமர்சனங்கள்லாம் வைக்கிறாங்கல்ல, இந்த விமர்சனத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கண்ணா? அதுதான் சொல்கிறேன், அவங்களுக்கு புரிதல் இல்லாமல் பண்ணுறாங்க. இந்த எதை சொன்னாலும் எதிர்கட்சிகள் அப்படின்ட்டு ஒரு வாக்கியம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மாதிரி இவர் மேலே பயம் வந்துருச்சு. எல்லா கட்சியோட ஐடி விங்ஸுக்கும் இவர் மேலே பயம் வந்துருச்சு. அதனால் வந்துட்டு சின்ன சின்ன விஷயம் எங்கேயாச்சும் ஒரு சின்ன விஷயம் கிடச்சிடாதா அப்படின்னு தான் எதிர்பார்க்குறாங்க. அந்த ஒரு விஷயத்தினால தான் அவங்க இப்படி பண்ணுறாங்களே தவிர, அது 3 நிமிஷத்தில் என்ன பேசினாருன்னு ஒன்று இருக்குல்ல, அதை யாரும் பேச மாட்டுறாங்க. அவர் 3 நிமிஷம் தான் பேசினாருன்னு சொல்கிறாங்க. 3 நிமிஷத்தில் என்ன பேசினாரு, என்ன சொல்ல வந்தார் அப்படின்னு சொல்ல மாட்டுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து அவரை போராட்டத்தையுமே பண்ண விடலை. ஃபஸ்ட்டு அவருக்கு போராட்டம் இந்த பண்ணக்கூடாதுன்ட்டு ஒவ்வொரு நாளும் தள்ளி தான் வச்சாங்க. சரிங்களா? அப்படி இருக்கும்போது அவருக்கு அந்த 3 நிமிஷம் பேசுறதுக்கு கொடுத்துருக்காரு. அதிகபட்சம் பேசுறதுக்கான அந்த வாய்ப்பு அந்த இடத்துல அவங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால் வேணா அந்த 3 நிமிஷத்தை அவர் எடுத்துருக்கலாம். கண்டிப்பாக புரட்சி கலைஞர் விஜயகாந்த் வந்து வளர்த்து விட்டவர் விஜய். ஆனால் விஜய் வந்து சாவுக்கு வந்து அவர் உடம்பு சரியாமல் இருக்கும்போது வரலன்னாங்க. அது ஒரு காரணம் வந்து இப்போ வந்து எல்லாமே மக்களுக்கு இப்போ பிடிக்குது. விஜய் வந்து வரணும், ஆனால் நல்லதை பண்ணணும். விஜயகாந்த் மாரி பேர் எடுக்கணும். ஆனால் விஜயகாந்த் மாரி பேர் எடுக்க விஜய் கூட இதுக்கு மேலே தான் செய்ய வேண்டியது வரும்.